ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கிட்ட நீங்க பெரியார குறித்து தவறா பேசுறீங்க, பட் அவரை கொள்கை தலைவரா வச்சு கட்சிகள் வந்துட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தான் என்ன இவ்வளவோ பேச வைக்குது, பெரியார் அவர்களுடைய எந்த கொள்கையை தம்பி விஜய் ஏற்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அண்ட் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இனிமேல் ஒவ்வொரு கேள்வியா நான் கேட்பேன். அது பெரியாரோட பெண்ணின்மையா இருக்கட்டும், பெரியாரோட சமூக நீதியாகவும் இருக்கட்டும், என் பெரியாரோட மது ஒழிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்த பத்தியுமே நான் கேள்வி கேட்பேன். காந்தி அவர்களே பெரியார் ரெண்டு விதமா பேசியிருக்காரு, அதுல எதை நீங்க ஏற்கிறீங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து அவதூறா பேசினது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பெரியார் ஆதரவாளர்கள் கியூட்டா சீமான் அவர்களுடைய பொம்மை செஞ்சு அதை அடிச்சுலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அவரோட வீட்டு வாசல்ல கையில கட்டியோட எல்லாம் நிக்கிறாங்க. பிகாஸ் பெரியார் ஆதரவாளர்கள் சீமான் அவர்களை தாக்க வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததால அந்த சம்மந்தமே இல்லாம பெரியாரு நல்லவரு கெட்டவருன்னெல்லாம் இப்ப ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவரு நல்லவரு கெட்டவருன்ற ஆராய்ச்சி எல்லாம் இப்ப பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. தளபதி அவரை கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் அவரு பேசின பெண் உரிமை சமூக நீதினு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமா இருந்துச்சோ அதை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், கடவுள் மறுப்பு கொள்கையை கூட நாங்க எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தெளிவா தான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டுல சொல்லியிருந்தாரு. பட் ஐ திங்க் தளபதியோட வருகைக்கு அப்புறம் சீமான் அவர்கள் பெருசா வெளியே தெரியாம இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசினா ட்ரெண்டிங்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேசினாரான்னு தெரியல. ஆனா தளபதி ஜஸ்ட் பரந்தூருக்கு போனாலே அது டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். பட் சீமான் அவர்களும் பரந்தூருக்கு போனாரு. பட் அவரு போனாருன்றது தளபதி போறாரு அப்படின்னும் போதுதான் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பார்த்தாதான் நமக்கு தெரிய வருது. சோ அதனால இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி அவருக்கு தேவைப்படுது. அண்ட் கரெக்டா அதே மாதிரி இந்த டாபிக் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. அதனால இவரோட கேள்விக்கு தளபதி கிட்ட இருந்து பதில் வருமானது டவுட் தான். பட் இருந்தாலும் பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர் என்றப்போ கண்டிப்பா சீமான் அவர்களை கடுமையா விமர்சிச்சு தளபதி கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்தாலும் வரலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அங்கேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.